உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். பேரு சுகுமார், அப்பா பேரு குணசேகர், என்ன படிச்சிருக்கீங்க? BE சிவில், ஸ்கூல் எங்க படிச்சீங்க? ஸ்கூல் GRT 1+1 எவ்வளோ? 2 2க்கு அப்புறம் என்ன? 3 3 எவ்வளோ? ஏக்கிருக்கீங்க படத்துல ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பண்ணிருக்காங்க. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இன்ஜினியரிங் இருக்கவங்க எல்லாம் படிச்சுட்டு மத்த எல்லா வேலையும் தான் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி சினிமாக்குள்ள வந்தாச்சு. நீ தான் சொல்றான். ஆமா. ஆனா நீனா அவர்கள் பிடிச்சிங்க. அவர் வந்து அண்ணா சொல்லும் போதெல்லாம் கவுண்டர் கொடுப்பாரு, கரெக்ஷன் கொடுப்பாரு. இல்ல ஆமா, நம்ம கவுண்ட் கொடுப்பாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க. என்னுடைய கேரக்டர் சொல்லும்போதுல படு சோகமா, என் கேரக்டர் சொல்லும்போது படு சோகம். அண்ணன் வந்து வில்லன் சொல்லும்போது ஹாப்பியா சொல்றேன், வில்லனை பத்தி ஹாப்பியா சொல்லுவேன், என்னைய பத்தி சொல்லும்போது சோகமா சொல்றேன். இந்த படத்துல யார் வில்லன் தெரியுமா புள்ள? இவரா? அதான் கண்ணு வச்சு சுத்திட்டு இருக்கும்போது யோசிச்சேன், நண்பனா இருக்காப்லயே போட்டு தள்ளி இருப்பாருடா அண்ணன் சொல்லிட்டு. சமயம் பர்ஃபார்ம் பண்ணி ஆக்சுவலா வந்து படத்துல வில்லனா இருக்கலாம், படத்துக்கே வில்லனா மட்டும்தான் இருக்கு. நம்ம நிறைய இடத்துல போய் பார்த்துருப்போம், மிச்ச படம் போஸ்ட் பார்த்துருப்போம். நம்ம படம் போஸ்ட்டு நம்ம இதில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஒரு கடைசி 2 வருஷம் இந்த படத்துக்காக அப்படியே போயிடுச்சு. நான் என் பிள்ளைங்க சொல்லுவேன், என் நம்பிக்கைகளை எல்லாம் சொல்லுவேன். என் ஆசானோட ஆசை எனக்கு 50 வயசு, என் ஆசானுக்கு 50 வயசு, எனக்கு ஒரு 50 வயசு. எவ்வளோ வருஷம் ஆச்சு? 150 வருஷம். இதை தம்பி ஒரு கிளாஸ் கோர்ஸ் சொல்ல நான் 3 மாதம் கற்றுக் கொடுக்குறேன். உனக்கு எவ்வளோ வருஷம் லாபம்? 150 வருஷம். 149 வருஷம் லாபம் தம்பியா. உன்னோட கேவலப்பட்டது, அவமானப்பட்டது, தலைமுடி இருந்தது, எங்கெல்லாம் அசிங்கப்பட்டுருப்பேன், கண்ட இடத்துல போய் எல்லாத்தையும் பொறுக்கி வச்சு எல்லா கடையும் எடுத்து வச்சுட்டு அதை தார பார்க்குறேன்ல, தார பார்க்குற மக்கள் சிறந்த மக்களாக தெரியுறாங்க. இதுவும் வந்து வேறு பேச தெரியாது இருக்கு. எனக்கு வேறு தொழில் பண்ணுறதே தெரியாது, சினிமா தான் எனக்கு தெரியாது. நடிக்க சொல்ல நடிச்சுட்டே இருப்பேன், 24 நாள் நடிப்பேன். டே நைட்டுலாம் நடிச்சிருக்கேன். 3 நாள் ஷூட் போவேன், மறுநாள் ஜாலியாக தான் வருவேன். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து தெரியும் சொல்லவே மாட்டேன், இஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். எனக்கு பிடிச்ச வேலையை பார்க்குறேன், அது எப்படி கஷ்டமாக வரும்? ஃப்ரைடே, அதாவது டக்குன்னு சொல்லும் போது நடிகர்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு நாளா இருக்கு. அதுல வந்து என் நண்பனுக்கும் ஒரு முக்கியமான நாளா அமையும் போது அப்படின்றது. ஆமா ஆமா ஆமா. எப்படி? அதாவது ஒரே காலேஜ். எப்படி? நானே ஷாக் ஆயிட்டேன். அதுதான் ஒரே காலேஜ்னா 2 பேரும். எனக்கே 2 நாள் முன்னாடி தெரியும் இவர் படம் எடுத்திருக்காரு. படத்துக்கு இப்போ கீழே வந்து அறிவு வெங்கடேஷ் பண்ணும்போதுலாம் கான்டாக்ட் பண்ணாப்புல. நான் பண்ண முதல் வருஷத்துல பண்ண சில விஷயங்கள்லாம் சொன்னாரு. நீ இதெல்லாம் பண்ணதானே அப்படின்னு. உன் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்படியா, இன்னும் கரெக்டா புட்டு வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அவர் EC டிபார்ட்மெண்ட், நான் சிவில் டிபார்ட்மெண்ட். நண்பனா வந்து முதல் படம் ஃப்ரைடே வச்சிருக்காப்புல. அதுக்கே ரொம்ப சந்தோஷம் இருக்கு பிரதர். ஃப்ரைடே வச்சதுக்கா இல்லை படம் பண்ணதுக்கா? படம் பண்ணதுக்கு டக்குன்னு வந்துருது. ஏக்கிருக்கீங்க படத்துல ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பண்ணிருக்காங்க. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இன்ஜினியரிங் இருக்கவங்க எல்லாம் படிச்சுட்டு மத்த எல்லா வேலையும் தான் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி சினிமாக்குள்ள வந்தாச்சு. என்னையே தான் சொல்றான். ஆமா. ஆனா நீங்க ஆர்ட்ஸ். ஓகே. அதுக்கேற்ற மாதிரி கலையில இருக்காரு. ஓகே, நீங்க சொல்லுங்க பிரதர், எப்படி உங்க கதையை சொன்னீங்க, எப்படி அவங்க ஓகே பண்ணாங்க? இல்லை, ஃபஸ்ட்டு சும்மா சின்ன கேஸ்ட் அண்ட் க்ரூ வச்சு பண்ணலான்னு ஒரு ஐடியா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி இவங்க அப்ரோச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு ட்ரை பண்ணோம். அவங்க கதை 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம பண்ணலாம், நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போடுறீங்க, சின்ன டீமாக இருக்கீங்க அப்படிங்கிறதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. தீனா அவர்கள் பிடிச்சிங்க. அவர் வந்து அண்ணா சொல்லும் போதெல்லாம் கவுண்டர் கொடுப்பாரு, கரெக்ஷன் கொடுப்பாரு. இல்லை ஆமாம், நம்ம கவுண்டர் கொடுப்போம், கரெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. அவரோட கேரக்டருக்கு நேர் கான்ட்ராஸ்டா ஒரு கேரக்டர் படத்துல ஃபுல்லா ஒரு சீரியஸான ஒரு ரிவெஞ்ச் மோட்ல இருக்க ஒரு கேரக்டர். எப்படியாவது ரிவெஞ்ச், நம்ம அண்ணனை தான் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கேரக்டர். ஸோ அதனால அவங்களும் அவருக்கு நம்ம ஸ்கிரிப்ட் நாலேஜ் எல்லாமே இருக்கு. நம்ம சொல்ல தேவையில்ல, ஸ்கிரிப்ட் நாலேஜ் இருக்கு, ஆக்டிங் எல்லாமே, காமெடி எல்லாமே அவருக்கு தெரியும். இயக்குனர் கூட அடுத்து. ஆமா, இயக்குனர் கூட. அப்போ அதனால நான் ஸ்கிரிப்டை சொன்னோன்னே அவங்களுக்கு வந்து புரிஞ்சிச்சு, இதில் கொஞ்சம் ஸ்டஃப் இருக்குது, நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அண்ணன் எப்பவுமே கொஞ்சம் வில்லன் தான். ஸோ இல்லை அப்படி சொல்ல, இல்லை. ஆனால் நீ கொடுக்குற இது தெரியுதா, இப்போ தெரியுதா உனக்கு ஆக்டிங்கு? என்னன்னா என்னுடைய கேரக்டர் சொல்லும் போதுல படு சோகமா, என் கேரக்டர் சொல்லும்போது படு சோகம். அண்ணன் வந்து வில்லன் சொல்லும்போது ஹாப்பியா சொல்றேன், வில்லனை பத்தி ஹாப்பியா சொல்லுவேன், என்னைய பத்தி சொல்லும்போது சோகமா. டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை அந்த மாதிரி. சரி ஓகே, அந்த கேரக்டர் யார் செட் ஆவான்னு தேடி பார்க்கும் போதே நம்ம அண்ணன் அப்படியே மைண்டில் வந்தாப்புல. சரி ஓகேன்னு போய் நான் சொன்னோன்னே அவங்களுக்கும் அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிச்சு. சரி ஓகே நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஹெல்ப் பண்ணுவோம். ஹரிக்கு வந்து நரேஷன் ஒரு ஸ்கில்லு. ஆக்சுவலாக கதை எப்படி சொன்னீங்கன்றதே ஒரு கதை மாதிரி கையெல்லாம் நரேஷன் கொடுத்து சொல்கிறான் பார்த்தீங்களா, அதுதான் ஹரியோட ஸ்கில். ஆமாம், ஆக்சுவலி சூப்பரான நரேட்டர் ஹரின் வந்து நல்ல நரேட்டர். அதனால கதை வந்து ஓகே பண்ணோம். அண்ட் வந்து என்ன சொன்னாரோ அதை வந்து ஸ்க்ரீன்லேயே கொண்டு வந்திருக்காரு. பேப்பரில் என்ன இருக்குதோ அதான் வரணும். அதுக்கு மிஞ்சி ஏதாவது பண்ணாலும் ஒத்துக்க மாட்டான் தம்பி. அண்ணா
இல்லைண்ணா அது இல்லைண்ணா நீ இப்படி தான் இருக்குண்ணா அது இப்படி பேசுறேண்ணா அப்படி சிரிக்காமல் ரொம்ப சீரியஸாக பேசி விடுவான். நம்ம கூட நினைப்போம் கூட சீரியஸாக பேசுகிறானே நடந்து வாண்ணா வந்துட்டு பேசுறது வந்து கேட்டேன்னா ஏன் இவ்வளோ சோகத்தில் பேசுகிறா அப்படின்னு இருக்கும். ஆனால் பயங்கரமான நம்மள மிரட்டினா கூட இதெல்லாம் பண்ண முடியாது, நம்ம திருப்பி எடுத்து பேசலாம். இவன் கேட்கறது வந்து பாவமா இருக்கு. ஏன் நானே பரிதாபமானவன், என்கிட்டே இன்னொரு பரிதாபம், நம்மளை தாண்டி ஒருத்தன் இருக்கான பண்றேன். எழுதிருக்கேன் அதையா பண்ணிட்டு சரிப்பா, நல்ல வேலை சூப்பராக ஆகும். தம்பி பார்க்கறதுக்கும் ஆன் ஸ்க்ரீனுக்கும் ஆஃப் ஸ்க்ரீன் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ இங்கே பார்க்குறது வேற, நீ பிகினர் கேமரா பார்க்க சொல்ல சூப்பராக வேலை ஆகுமா. அவனுக்கு என்ன தேவைன்னு மாதிரி மூளை வேலை பார்த்துட்டே இருக்கும். அது வேலை பார்த்து கரெக்டாக டாட் வைப்பான். டாட் வச்சு அதை முடிச்சுவான் தம்பி. புத்திசாலி, பயங்கரமா புத்திசாலி. அண்ட் இவ்வளோ பெரிய ஒரு லாங் வேல பெரிய ஒரு படம் ரிலீஸ் ஆகி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பின்னாடி ஒரு ஸ்டாண்டி கீழே வந்து ரிட்டன் அறி விக்னேஷ் அப்படின்ற போதுலாம் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எவ்வளோ தாண்டி பார்க்க எமோஷ்னலாக இருக்குது. பார்க்கும்போது நானே இந்த தேட்டர்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் போய் என் பேரை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இன்னும் நம்ம பேர்லாம் வருது, நம்ம நிறைய இடத்துல போய் பார்த்துருப்போம், மிச்ச படம் போஸ்ட் பார்த்துருப்போம், நம்ம படம் போஸ்ட்டு நம்ம இதில் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஒரு கடைசி 2 வருஷம் இந்த படத்துக்காக அப்படியே போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு, ஐ மீன் எல்லாருக்குமே தெரியும், அந்த ஃபினான்ஷியலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி, ஆமாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, அந்த ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி இவ்வளோ தூரம் அந்த படம் ரிலீஸ் ஆனதே வந்து ரிலீஸுக்கு வந்ததே வந்துட்டு பெரிய ஒரு விஷயம் தான். ஆமாம், சேலஞ்ச் தான். இப்போ நீங்கள் பேசுறதா இருக்கட்டும், உங்களோட இன்டர்வியூஸாக இருக்கட்டும், அது நம்மளுக்கு ஸ்கிப் பண்ண தோணாது, அது அப்படியே கேட்க தோணும். அது உங்களோட அனுபவமா இல்லை நீங்கள் உள்ளே வந்து இறக்குன சரக்கு மொத்தமாக இருக்கிறாது அப்படின்றது? இது எல்லா புகழும் என் குருவுக்கு தம்பி. நான் ஒன்றுமே கிடையாது, கல்வி படிப்பு இல்லை, எனக்கு பெரிய அறிவு கிடையாது, பெரிய படிப்பு கிடையாது. என் குரு எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. அவங்களுடைய வெளிப்பாடு தான் நான். இப்போ என் ஐயா எனக்கு கற்றுக் கொடுத்தா வச்சுட்டு நான் வெளியே சொல்கிறேன். எனக்கு மட்டும் வச்சு தானே கிடச்சது என் மாணவன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த இன்னும் கற்றுக் கொடுத்தது நான் வந்து ஆசானா மாறுறேன். என் எனக்கு ஆசானா மாறுறது காரணம் அவர் தெரிஞ்ச விஷயத்தை கற்றுக் கொடுத்து போயிட்டார். அவர் தம்பி ஒன்று சொன்னான், இன்னைக்கு ஒரு 40 வருஷத்தை வந்து 3 மணி நேரத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. நான் என் பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன், என் தம்பிங்களுக்கு எல்லாம் சொல்லுவேன், என் ஆசானோட ஆசானுக்கு 50 வயசு, என் ஆசானுக்கு 50 வயசு, எனக்கு ஒரு 50 வயசு. எவ்வளோ வருஷம் ஆச்சு? 150 வருஷம். இதை தம்பி ஒரு கிளாஸ் சொல்ல நான் 3 மாதம் கற்றுக் கொடுக்குறேன். உனக்கு எவ்வளோ வருஷம் லாபம்? 150 வருஷம், 149 வருஷம் லாபம் தம்பியா. உன்னோட கேவலப்பட்டது, அவமானப்பட்டது, தலைமுடிஞ்சிருந்தது, எங்கெல்லாம் அசிங்கப்பட்டுருப்பேன், கண்ட இடத்துல போய் எல்லாத்தையும் பொறுக்கி வச்சு எல்லா கடையும் எடுத்து வச்சுட்டு அதை தார பார்க்குறேன்ல, தார பார்க்குற மக்கள் சிறந்த மக்களாக தெரியுறாங்க. இந்த அறிவு என் ஆசானது, நான் சூப்பராக தெரியுறேன், அவ்வளோதான். அவர் கற்றுக்கிட்டது நீங்கள்? ஆமாம், அவர் கற்றுக் கொடுத்த விஷயம். என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விஷயம் காலகட்டத்துக்கும் ஒரு ஆசான் இருக்காங்க எனக்கு. எல்லாரும் ஆசான். என் அம்மா ஒரு ஆசான், என் அப்பா ஒரு ஆசான், என் அண்ணா ஒரு ஆசான், என் அக்கா ஒரு ஆசான், என்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள் ஒரு ஆசான். ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டே இருப்பாங்க. வண்டி ஓட்டி போக சொல்ல, வண்டி டிரைவர் ஐயா ஓட சொல்ல, ஐயா பார்த்து ஓட்டேன் அப்படின்னு போட சொல்ல, அவர் கோவத்தை சொல்லிட்டு போகல, நான் தப்பாக ஓட்டுறேன், நான் அதை ஒரு அறிவாக தான் எடுத்துக்கிறேன். ஐயா சொல்லிட்டு போகிறது கரெக்டாக. நான் என்னென்னா அவரை வந்து வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு என்ன அப்படின்னு வச்சா எனக்கு தேவையில்லாத விஷயம், எனக்கு தேவை அதை சொல்லிட்டு போகிறாங்க, நான் திருத்திக்கிறேன். நீங்கள் திருத்தப்பட்டே அவர் சொல்ல ஆட்டோமேட்டிக்காக மோல்ட் ஆகிடுவேன். மோல்டாக சொல்ல நீ பேசுகிற வார்த்தை ரொம்ப அழகாக ஆகிடும். இது அனுபவமாக தெரியும், உன்னுடைய கலையாக தெரியும், உன்னோட அறிவாக தெரியும். எல்லாமே என்னென்னா வார்த்தை தான். உன் வார்த்தையை அழகுபடுத்தி பேசினாலே போதும், நீ யாருமே வெளிப்படுத்தணும். வாழ்க்கையை சிறப்பாக. ஆமாம், நீ எப்படி பேசப்படுத்த உன்னை தான் உன்னை இதை அடையாளப்படுத்துது பேசுறது. அந்த வார்த்தை தான். அந்த வார்த்தையை முன்னத்தை புண்படுத்தாமல் பேசுறது போதுமானது போல. நீ என்ன அறிவு கொடுத்தாலும் சரி, அதை நீ ஏற்றுக்கிறதுக்கு மூளை ரெடி ஆகணும். உன் மூளை, உன் பேர் சுகுமார், அப்பா பேர் குணசேகர். என்ன படிச்சிருக்கீங்க? பிஇ சிவில். ஸ்கூல் எங்கே படிச்சிங்க? ஸ்கூல் ஜிஆர்டி. 1+1 எவ்வளோ? 2. 2க்கு அப்புறம் என்ன? 3. 3 எவ்வளோ? இப்போ இந்த மூளையில் இருக்கிற உடனே சொல்லிட்ட பிள்ளை, இதை பதிவு பண்ணிக்கிட்டேன். உன் பேர் என்பது நீ பதிவு பண்ணிக்கிட்ட, 1க்கு அப்புறம் 2 பதிக்கிட்ட. இதுவே 1947 × 5 சொல்லு அப்படின்னு தான் யோசிக்கும். ஏன்னா நான் அது வேலை பார்க்கவே இல்லை எனக்கு. அதுக்கு டைம் எடுக்கும். அந்த ப்ராசஸ், அந்த மூளையை எவ்வளோ அழகாக வச்சுட்டே இருக்கியோ அது உன்னை ரொம்ப அழகாக வச்சுக்கும். சொல்கிறேன், என் வாழ்க்கையை வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் இல்லை. நான் இன்னொருத்தர் வாழ்க்கையை வாழ்கிறேன். இவன் தப்பாக இருக்கான், அவன் தப்பாக இருக்கான், அவன் தப்பாக இருக்கான், இவன் கோபி தப்பாக இருக்கா, சிம்பு தப்பாக இருக்கான், டேரக்டர் தப்பாக இருக்கா. நான் இன்னொருத்தர் தப்பாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுவே என் கண் தப்பாக இருக்குது. எல்லாரும் தப்பு பண்ணுவோம் தானே, பரவாயில்ல மாற்றிக்க போகிறேன், என்ன ஆகிட போகுது? ரொம்ப சிம்பிளாக தான். இந்த ஈகோ இல்லாத வாழ்க்கை உங்களை ரொம்ப அழகுபடுத்தும். அதுதான் இந்த விஷயம். இந்த வெளிப்பாடுக்கான காரணமே அதான். ஓகேண்ணா, நிறைய கற்றுக்க வேண்டியதாக 150 வருஷத்துக்கு நானும் கற்றுக்க ஆசைப்படுறேன்னா எப்போ வரணும்னா? இது கற்றுக்க முடியாது இல்லையா, நீ தார வார்த்தைக்கணும், நீ தார வாங்குறத வாங்கிக்கணும், அவ்வளோதான். ஓகே, இல்லை இப்போ நீங்கள் சொல்லுவீங்களா உங்களுடைய பட்டறையில் வந்து எல்லாரும் கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, அப்படி கேட்குறேன். இது வந்து இல்லை நீ அப்படி யோசிங்கன்னா ஒரு விஷயமும் இல்லை. நம்ம இப்போ அண்ணன்ட்ட வந்து இப்போ இங்கே கிடைச்சிருக்கு வந்து அங்கே போயிட்டு நம்ம கற்றுக்கணும்னு யோசிக்காம, இப்போ அண்ணன் வந்து இங்கே இருக்காரா, இப்போ இவர் சொன்னதுலேருந்தே நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். இது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்காது, நமக்கு கிடைச்சிருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து நம்ம சில விஷயங்கள், அங்கே போயிட்டு சில விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் பார்க்குறோமோ, யார்கிட்ட இருந்து இப்போ நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பேசுகிறீங்கன்னா அதுலேருந்து உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் தப்பாக பேசியிருக்கேன் அப்படின்னா லேர்ன் பண்ணிக்கணும். அது மாதிரி தான் அண்ணன் சொன்னார், ஒரு டிரைவிங் போகிறேன்னா அவங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லி எல்லாருக்கிட்டேருந்து ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா
நம்ம அந்த தப்பை திருப்பி பண்ண மாட்டோம், அவ்வளவுதான். அண்ட் இப்போ இந்த மாதிரி க்ரூவே வந்து ஒரு மாதிரி ரொம்ப டெக்கியா பயங்கர பிரெயினியா இருக்க மாதிரி இருக்கு. இப்போ அந்த மாதிரி ஸ்பாட்ல எல்லாம் ஏதாவது வந்து இது மாதிரி சொல்லும் போது தான் இருக்குமா? டெக்கி அவன் தான் தம்பி, நானும் டெக்கி கிடையாது, நான் டெக்கி கிடையாது, தம்பி டெக்கி கிடையாது. தம்பி அப்படியே லைவா இருப்பான். நீ தம்பி எங்க பார்த்தாலும் அப்படியே அதிகம் பேச மாட்டான். ஆனா அப்சர்வேஷன் சூப்பரா இருக்கும். நீ தீனா அவனை வாட்ச் பண்ணி பாருங்க எப்பாது, அப்படியே உட்காந்துட்டே இருக்கும். இந்த பூச்சி மாதிரியே இருக்கும் அந்த பூச்சி. ஆனா பேச ஆரம்பிச்சான்னா அவன்கிட்ட அவ்வளோ விஷயம் இருக்கும். அவன் கதை நெரக்ட் பண்ண ஆரம்பிச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் ஒரு கதை வந்து நடிக்கிறதுக்கு ஒரு விஷயம் பேசும்போது தம்பி ஒரு விஷயம் பேசினா அப்போ அந்த கதை சொன்னான் ஒரு கதை. அந்த கதை சொல்லும்போது தீனா கிட்ட இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும் அப்படி யோசிச்சாரு. இப்போ ஒரு கதை சொன்னான், தம்பி எப்படா தம்பி படம் பண்ண போறேன், என்ன ஏன்டா சேர்த்துக்கிறேன், ஏன்னா நான் உன்னை சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன் அப்படின்னா தீனா படத்தை ஒரு சீன் அடிச்சுட்டு பண்ணாத போதும். ஒரு சில படம் தோணும் போடல நமக்கு, ஒரே ஒரு சீன் அடிச்சா மட்டும் போதும், வந்து நின்றுட்டு ஐயா அப்படி நல்லா இருக்கேன் அப்படின்னு அப்படி நான் சொன்ன படங்கள் 2-3 படங்கள் இருக்கிற மாதிரி அப்படிதான் அவன் தோணுச்சு அவனை. ஸோ இவ்வளோ திறமைசாலிக்கான காரணம் என்னென்னா, திறமைசாலிகள் எப்பொழுதுமே ரொம்ப அமைதியாக அழகாக இருப்பாங்க, பெரிய ஆர்ப்பாட்டம் இருக்காது. இவனும் அப்படிதான். அதான் கோலிவுட்ல இறங்கிட்டாப்ல, அடுத்தடுத்து நிறைய சம்பவங்கள் இருக்கு அப்படின்னு. நல்ல திறமைசாலி. இப்போ ஒரு ஸ்டார்ட் ஒரு பிட்டு ஒரு எண்டு கிளப்பில் ஸ்டார்ட் தீனா, நடுவில் பார்த்த ஹீரோ இருப்பார் அனீஷ், எண்டு நான் இருப்பேன். அது பேர்ல அப்படிதான் இருப்பார். ஸ்டார்ட் வித் தீனா, எண்டு வித் நான், மிட்ல வந்து அவன் தான் ப்ளே பண்ணுவான், இந்த ஹீரோ தான் ப்ளே பண்ணும். அதுதான் இந்த ஃப்ரைடே. இதுலயும் ஒரு கதை, அந்த பேர் வைக்கிறது ஒரு கதை வச்சுக்க வச்சாங்க. ஐயா நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்றதே அதுக்கு தான். இப்போ வந்து ஒரு ட்ரெய்லரில் வந்து ஒரு கதை சொல்கிறோம்ல, ஒரு கியூரியாசிட்டி ஒன்று பில்ட் பண்ணுறோம்ல, அது மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் லுக்லேயே ஒரு சில கதை இருக்கணும். ஸோ இப்போ வந்து நிறைய படத்தில், ஒரு சில படத்துலலாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒர்க்கிங் ஸ்டில்ஸை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம இதை வந்து ஒரு கியூரியாசிட்டி பில்ட் பண்ணுறது இருக்கும். இதில் ஏதோ ஒன்று சொல்ல வராங்கப்பா, என்ன சொல்ல வராங்கன்ற ஒரு விஷயம் தான். அது டைட்டில் அந்த வைக்கிற நேமில் கூட இருக்கும், அந்த வேர்ட்ஸில் கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஃப்ரைடேலையும் பார்க்கும்போது வந்து உங்களை சுற்றி தான் கொஞ்சம் கதைகள் நகருதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இல்லையா, அப்படி எனக்கு ஈவன் ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் ஒரு சீன் போதும். நம்ம அப்போ அண்ணன் சொன்ன மாதிரி நமக்கு ஒரு சீன் போதும்னு தோணும்ல, அந்த மாதிரி தான் நான் எந்த படமாக இருந்தாலும். சூஸிங்ன்ற மேட்டர் கிடையாது. இங்கே நம்ம எவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணியிருப்போம் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்னென்னா நம்ம அதை யோசிச்சுக்கணும், இந்த கேரக்டருக்கு நம்ம செட் ஆக மாட்டோம்ன்றது மட்டும்தான் யோசிக்கணுமே தவிர்த்துட்டு அந்த படம் செட் ஆகாதுன்ற மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா நாளைக்கு ஃபியூச்சரில் அதே படம் வந்து பயங்கரமான சக்ஸஸ் ஆன படம்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த கேரக்டர் நான் வந்து சொல்லும்போது சொல்லுவேன், நான் வந்து அதுக்கு செட் ஆக மாட்டேன், என்னால் அதை கேரி பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷன் தான் இருக்கும். ஆனால் இப்போ ஹரி சொன்னப்பா இதில் வந்து என்னால் இது பண்ண முடியும், இதை எனக்கு பண்ணணுன்ற கான்ஃபிடென்ட் எனக்கே இருக்கும்போது நான் அதை பண்ண ஒரு கேரக்டர் தான் இந்த ஃப்ரைடேல. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர், டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் தான். நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து காமெடின்னு மட்டும் இல்லாமல் எல்லா பர்ஃபார்மன்ஸ் நமக்கு ஒரு எமோஷன்ஸ் இருக்கும், அந்த விஷயத்தையும் எக்ஸ்ப்ளோர் காட்டுற மாதிரியான ஒரு சீன் வந்து எனக்கு இதுல இருக்கு. படத்துல யார் வெளில தெரியுமா? இவரா? கண்ணை வச்சு சுத்திட்டு இருக்கும்போது யோசிச்சேன், நண்பனா இருக்காப்லே போட்டு தள்ளி இருப்பாருதான் சொல்லிட்டு. ஆக்சுவலா வந்து படத்துல வில்லனா இருக்கலாம், படத்துக்கே வில்லனா மட்டும்தான் இருக்கு. சொல்லல இப்ப சூஸ் பண்ணீங்களா? அப்படி சூஸ் பண்ண முடியாது. படத்துல யாரும் சூஸ், படம் தான் நம்மள சூஸ் பண்ணணும். எந்த சினிமாவையும் நம்ம சூஸ் பண்ணணும், இதுல நான் பண்ண போறேன், இதுல நான் பண்ணுவேன் அப்படின்னு அது சூஸ் பண்ணணும்ல. அது அந்த படம் ஒன்று கேட்கும், அந்த தளம் ஒன்று கேட்கும், அப்போ தான் உனக்கு உள்ளே போக முடியும், இல்லைன்னா வெளியே தள்ளி விட்டுரும். நீங்கள் என்ன நினச்சா பண்ண முடியாது. அப்படி நிறைய படங்கள் வந்து நான் என்னை விட்டு போயிருக்கல, நான் அதுக்கு வருத்தப்படலை, நான் சரியாக இல்லை, அதுக்கு அவ்வளோதான், நான் சரியாக உள்வாங்கிக்கல, சரியாக இல்லை, அதனால அந்த படம் விட்டு வேற ஒருத்தர் நடிக்கும்போது அதே படத்தில் நான் பண்ண வேண்டிய கேரக்டர் வேறு கேரக்டர் பண்ணுறேன், அந்த கேரக்டர் பண்ணுறேன், நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போய் வாழ்த்துட்டு வந்திருக்கேன். ஒரு 38 நாள் நான் நடிக்க வேண்டிய படம் நான் நடிக்கல, ஒரு ஐயா அடிக்கிறாங்க, அடித்த உடனே நான் போய் இயக்குனர் நல்லா பழக்கம், நான் ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு யார் பண்ணுறேன் பார்த்தா பண்ணி முடிச்சது பயங்கர ஹாப்பி, சூப்பர் தம்பியா, நல்லா பண்ணுங்க தம்பியா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அவருக்கு வாழ்த்துன்னு சொல்லிட்டு திருப்பி வந்தேன். ஏன் அப்படின்னா அந்த படம் எனக்கான இல்லை, அதனால எனக்கு வரல, இதோட ஆண்டா வேற எதாவது கொடுப்பான், அதில் நல்லா பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அந்த கதை செம்ம கதை, செம்ம ஹிட்டான படம், பெரிய கதாபாத்திரம், அந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரம். ஏன் கொடுக்கல அப்படின்னா அது காலம் இருக்குது. அதனால சினிமா தான் நம்ம சூஸ் பண்ணணும், நம்ம சூஸ் பண்ண முடியாது. இந்த கதை நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ சொல்லி முடிச்சிட்ட பிறகு உடனே இன்னொன்று நடக்கலாம். அது சொல்லும், இந்த படத்துக்கு இவங்க தான் தேவை, மைம் கோபி இந்த படத்துக்கு தேவை, அதனால தான் இங்கே வந்து நிற்குது. அது சொல்லும், அது சினிமா சொல்லும், சினிமா சேர்த்துக்கூடாது. நீ லவ் பண்ணுறியா பார்க்கும், உனக்கு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும், அசிங்கப்படுத்தும், அவமானப்படுத்தும், கேவலப்படுத்தும், தள்ளி விடும், சாப்பிட சொல்ல எழுந்து வெளியே போக சொல்லும், எல்லாரும் முன்னாடி நீங்கள் சேரத்துக்கு போவாங்க, இது எல்லாமே நடக்கும். சினிமா வெயிட் பண்ணிட்டு நீ பொறுமையாக இருக்கேன் பார்த்துட்டே இருக்கும். இதெல்லாம் தாங்குறியா, இதெல்லாம் பண்ணிடுவியா, அசிங்க பார்த்து ஓட மாட்டியா, இதெல்லாம் கொடுத்துட்டு உனக்கு வாரி கொடுக்க ஆரம்பிக்கும். கொடுக்க சொல்ல முதல்ல கொஞ்சமாக கொடுக்கும். நீ எது பின்னாடி ஓடுற பார்ப்போம், பணத்துக்கு பின்னாடி போடுறியா, இல்லை பேர் பின்னாடி போடுறியா, இல்லை நடிக்கணும்னு ஆசைப்படுறியா, எதுக்கு நடிப்பு என்ன பண்ணுவான், இதெல்லாம் பார்க்க மாட்டான். ஸோ நடிப்பு மட்டும் பைத்தியமாக அங்கேயே இருக்க அது வாரி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு உன்னால் ஸ்டாப்பே பண்ண முடியாது. நீ நினச்சாலும் அது பாட்டு வந்துகிட்டே இருக்கும். அதுதான் சினிமா. சினிமா வந்து வேறு பேச தெரியாது இருக்குது.
எனக்கு வேறு தொழில் பண்ணுறதே தெரியாது. சினிமா தான் எனக்கு தெரியாது. நடிக்க சொல்ல நடிச்சுட்டே இருப்பேன். 24 நாள் நடிப்பேன். டே நைட்டுலாம் நடிச்சிருக்கேன். 3 நாள் ஷூட் போவேன். மறுநாள் ஜாலியாக வருவேன். ஏன் அப்படின்னா நான் எங்கேயுமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தெரியும் சொல்லவே மாட்டேன். இஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். எனக்கு பிடிச்ச வேலையை பார்க்குறேன். அது எப்படி கஷ்டமாக வரும்? எனக்கு பிடிக்காத வேலையை பார்த்தா தான் கஷ்டம். எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். அப்போ ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. அது எப்படி கஷ்டமாக வரும்? இவ்வளோ சொல்லிச்சுல இவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சிட்டாங்களா? கஷ்டம் தான் கிடையாது. எனக்கு படம் எடுக்க போகிறான் அவன் டைரக்ஷனுக்கு அவன் பேர் வரதுக்காக படம் பண்ணுறான். இது எப்படி கஷ்டமாக போகும்? அப்போ இஷ்டம் தான். நான் எங்கே வரணும்னு ஆசைப்பட்டுறனோ அதுக்காக உடச்சிருக்கேன். அது 2 வருஷம் ஓடி இருக்கேன். ஒரு சிலர் 10 வருஷம் ஓடி இருப்பாங்க. கண்டிப்பாக நடக்கும். அந்த இஷ்டப்பட்டு நீ எப்போ பண்ணுறியோ அது ரொம்ப அழகாக இருக்கும். நீ கஷ்டப்பட்டு பண்ண அது வேலையாக மாட்டோம். நிறைய சத்தியமா மண்டை எனக்கு நிறைய விஷயங்கள் உள்ள போயிட்டு இருக்கு. இல்லை பிள்ளை சொல்லுறேன், வேலை பார்க்கறதுக்கு 1000 பேர் பார்க்க பிள்ளை. நீ வேலை பார்க்கறதுனால வேலை பார்க்குற. நீ இஷ்டப்படாம வேலை பார்த்தேன்னா இது வெறும் இன்டர்வியூ. நீ இஷ்டப்பட்டு எடுத்து பாரு. அது ஒரு சுவாரஸ்யம் இருக்கும், ஒரு சோல் இருக்கும், அதில் அது ஒரு பிரீத் இருக்கும். பிரீத் இருக்கணுமே. எவ்ரிடே பார்க்கும்போது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். எவ்ரிடே பிரீத்தே அப்படி தானே, புதுப்பிச்சுட்டே இருக்கு. வர எவ்ரி மூச்சு புதுப்பிச்சுட்டே இருக்கு. வெளியே போச்சு வேற மூச்சு உள்ள எடுத்துக்கிட்டேன். இதுவே ரொம்ப அழகு தானே. எந்த மூச்சு வெளியே விட்டேன், எந்த மூச்சு உள்ள எடுத்தேன். இந்த உலகமே அப்படிதான். இந்த உலகமே வாழத்தான் கொடுத்துருக்கு. அதில் வாழணும், அழகாக வாழணும், சந்தோஷமாக வாழணும். நிறைய கஷ்டப்படுத்திருப்போம், நிறைய பேர் கஷ்டப்படுத்திருப்போம், தேவையில்லாமல் திட்டிருப்போம். அது எல்லாத்தையும் மறக்கடிக்கணும். மறக்கடிக்கிறதுக்கு அவங்கள குறை சொல்லக்கூடாது. அதுக்கு நானும் ஒரு காரணம். அவ்வளோதான். இதெல்லாம் கூட்டு முயற்சி தான். இவன் மட்டும் நின்று படம் பண்ணிட்டு வானா தம்பி ஆக்ஷன் அப்படி சொல்லிட்டு யாராவது 2 பேர் அடிக்கணும். அப்போ யார் அந்த 2 பேர்? என்ன சேர்த்துருக்கேன், தம்பி சேர்த்துருக்கேன். தம்பி நானும் ஒரே மாதிரி இருக்கணும். நான் நடிக்கிறேன்னா எப்படி நடிப்பான், அவ்வளோ நடிச்சு பண்ணலாம் அப்படின்னு. அது நான் சூப்பராக நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சந்தோஷம். நான் கற்றுக்கிட்டேன், தம்பிக்கிட்ட ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். அவன் பெரியாள், நான் பெரியாள் நினச்சேன். நான் தான் முட்டாள், அவன் தான் பெரியாள் அப்படின்னு நினைக்க சொல்ல. நான் சின்னவனா கூட எடுத்துட்டு போகிறேன். நான் கற்றுக்கிறேன் அவன்கிட்ட ஒரு விஷயத்தை. இங்கே சின்னது பெருசு என்பது கிடையாது பிள்ளை. கற்றுக்கிறதுக்கு மனசு தான் வேணும். மனசுக்கு மூளை வேலை பார்க்கணும். மனசையும் மூளை வேறு வேறு. மூளை என்பது பதிவு பண்ணும், மனசு என்பது அழகுபடுத்தும். இது 2த்தையுமே கனெக்ட் பண்ணால் மட்டும் போதும். வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாகிடும். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், ஃப்ரைடேன்னு பேர் வச்சது ஏதாவது படத்தில் ஃப்ரைடே கொலை நடக்குமா? ஃப்ரைடேன்னு இல்லை, ஒரு நைட்டில் நடக்கிற ஸ்டோரி மாதிரி தான். ஒரு 2 நைட்டில் நடக்கிற ஸ்டோரின்னு சொல்லலாம். அந்த நைட்டு ஃப்ரைடே நைட். ஒரு நைட்டு அதில் ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும். அதில் ஒரு நைட்டு, மொத்தம் 2 நைட்டு. அந்த மாதிரி ஏதோ தாய்லாந்து டூர் போயிருப்பாரு. 2 days 1 night அப்படின்னு பேக்கேஜ் மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. அது ஃப்ரைடே தான். அது நடக்கிற எல்லாமே ஃப்ரைடே நைட் நடக்கிறதுனால ஸோ பேரும் மறக்காமல் இருக்கும். ஃப்ரைடே அப்படின்னு சொன்னாலே ஞாபகம் இருக்கும். அப்படிங்கிறனால சரி ஓகே அப்படின்னு ஃப்ரைடே வச்சு. இன்னொரு சூப்பர் விஷயம், எவ்ரி ஃப்ரைடே படம் ரிலீஸ் ஆகும்ல. அது மாதிரி தான். எவ்ரி ஃப்ரைடே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது இல்லை, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஃப்ரைடே படம் ரிலீஸ் ஆகுது பாருங்க அப்படின்னு பொதுவாக தானே சொல்லுவாங்க. கண்டிப்பாக எல்லாரும் ஃப்ரைடே படம் ரிலீஸ் ஆகுது பாருங்கன்னு சொல்லிட்டு இதுக்காக தான் சொல்லியிருப்பாங்க. வருவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. நீயே சொல்லுவாங்க. கண்டிப்பா நம்ம ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி நிறைய சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமை வந்த படம் தான் நம்மளோட லைஃப்பை மாற்றும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை வந்த படம் மாற்றிடும். அது மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபிலிமோகிராஃபியில் அந்த வெள்ளிக்கிழமை வந்த படம் என் லைஃப்பை மொத்தமாக பற்றி போட்டு தான் இருக்கு. வெள்ளி எப்போ ரொம்ப அழகு இல்லை. இன்னைக்கு வெள்ளி தான் மின்னும். வெள்ளி தான் வேறு வேறு இருக்குது. வெள்ளிக்கிழமை ஏன் படம் போடுவாங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு. அது 2 நாள் லீவ் வரலாம், கண்டிப்பாக படத்துக்கு வருவாங்க. அதனால தான் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகும். முதல்ல எல்லா படமும் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகும். வாரம் ரிலீஸ் ஆகும். அப்படி வாரம் ரிலீஸ் ஆன ஒரு படம் யாருக்கு படம் தெரியுமா? ஜெய்சங்கர் ஐயா படம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். வாரம் ரிலீஸ் ஆகணுங்க. பாரு எத்தனை படம் நடிச்சிருப்பாரு பாரு. அவ்வளோ படம் வேலை பார்த்துருப்பாரு, எவ்வளோ உடச்சிருப்பாரு பாருங்க. சாதாரணமாக கிடையாது தம்பியா. ஒரு படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதனால வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. 27 வெள்ளிக்கிழமையா? ஆஹா, வெள்ளி படம் பேரும் வெள்ளிக்கிழமை அப்படின்ற மாதிரி. நீங்க அதான் உங்க லைஃப் எங்களை வெள்ளியில் ஏதாவது போடுவான். ஆமால பண்ணுவாங்கல்ல இந்த மாதிரி படம் நல்லா ஹிட் ஆச்சுன்னா வெள்ளியில போடுவாங்க. அதாவது என்ன தப்பு கொடுக்க போற ப்ரொடியூசர் சிறப்பு. ஆனா உங்களுடைய இதுல ஃபிலிமோகிராஃபில எந்த வெள்ளிக்கிழமை அந்த படம் பயங்கரமா? எனக்கு அந்த மாதிரி ஒரு படம்னு சொல்ல முடியாது. எல்லா படத்துலையும் ஒரு லைஃப் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எனக்கு நான் என்னையே நானே வேற மாதிரி பார்த்தது கைதி தான். அது கேபி தீனாலேருந்து கைதி தீனான்னு இது கொஞ்சம் ஃப்ளேவர் வருதுண்ணா. அப்படியே கைதி ஃப்ளேவர் வந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். என்னடா இது அதே மாதிரி இருக்கே கொஞ்சம் அப்படின்ற மாதிரி. துப்பாக்கிலாம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அது கொடுத்துருக்காங்க. பட் அதில் நம்ம பண்ண ஒரு கேரக்டருக்கும் இதில் பண்ண கேரக்டருக்கும் ரொம்ப அதில் துப்பாக்கி கொடுத்துருப்பாங்க. ஆனால் யாரையும் சுட்ட பிரயோஜனம் இல்லை. ஆனால் இதில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ஒரு காமெடி அந்த இதுவும் இருக்கும்ல. இதில் ஒருத்தனுடைய எமோஷன்ஸு அவர்கிட்ட நான் காலையிலே கேட்டேன், நம்ம என்ன விஷயத்த சொல்லலாம் என்ன விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. அவர் திருப்பி கேட்டார், நீங்களே முடிவு பண்ணுங்க என்ன விஷயத்த சொல்லலாம் சொல்லக்கூடாதுன்னு பார்த்துக்கன்னார். ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம ஒரு டெசிஷன் எடுப்போம், நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது.
அதை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணுறது நம்ம கையில் இருக்குது. இது நீ உனக்கு ஒரு விஷயம் பாதிப்பு ஆயிடுச்சு, அதுக்கு நீ திருப்பி ஒரு தப்பை தான் பண்ணணும்னா அதையும் பண்ணலாம், சரியாக பண்ணணும்னா அதையும் பண்ணலாம். அதுக்கு மாதிரியான மல்டிபிள் கேரக்டர்ஸ் இருக்குது. ஒருத்தங்க சரியான வழியை சூஸ் பண்ணுவாங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. தப்பான வழியை சூஸ் பண்ணவங்க அவங்களுக்கு என்ன எண்டுன்றது இந்த படத்தில் கன்வே பண்ணுவாங்க. ஆமாம், நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கும்போது உங்கள் சேனலில் சூஸ் பண்ணியிருக்கோம்னா நாங்கள் இன்றைக்கி சரியான வழியை சூஸ் பண்ணியிருக்கோம் எங்கள் படத்தை நாங்கள் கொண்டு போகிறதுக்கு. நாங்கள் எப்படி சரியான வழியை சூஸ் பண்ணாலும் உடனே சூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு தப்பான வழி. அது மாதிரி சொல்கிறேன், அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னாங்க. புரியுதுண்ணா, அண்ணா இப்போதான் கரெக்டாக வராப்புல. நான் யோசிச்சேன், அண்ணா இப்பெல்லாம் அமைதியாக இருக்க மாட்டாரு, ஏதாவது ஒன்று திரும்ப ஒரு இன்டர்வியூல கடைசி எண்டு வணக்கம் சொல்ற வரைக்கும் படத்தை பத்தியே பேசல, ஃபுல்லா இவனை பத்தியே பேசிக்கிட்டு ஆமா ஆமா உடவேல என்ன அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஞாபகங்கள் இருக்கு, பல ஞாபகங்கள் இருக்கு. ஆமா ஃபுல்லா இப்ப பேசுன அது மாதிரிதான் படத்தை விட்டு எப்படி பேசணும் பத்தியா, அப்படியே மாத்தி போயிட்டே இருப்போம். அண்ட் இப்போ டாப்புக்கு டூப்புக்குலாம் பார்க்கும்போதெல்லாம் சந்தோஷமா இருக்குண்ணா. ஒரு வாரம் வரும்போது ஒரு கெட்டப், இப்போ வர கொக்கி குமார் கெட்டப் வேற போட்டிருக்கீங்க, அதில் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நான் கெட்டப் போடல அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் அந்த ஷோவில். ஏன் கெட்டப் போடல அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, அது ஆல்ரெடி ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம ரீக்ரியேட் பண்ணோன்னா அதை விட நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும். நான் எனக்கு என்ன ஆசைன்னா, தீனாவாக தெரியணும், தீனாக்குன்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணுன்ற ஆசை. பட் அந்த கெட்டப் போடுறதுல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட், அந்த ஷோக்காக நம்ம பண்ணுறோன்னா அது ஒரு பெர்ஃபார்மராக நான் அதுக்கு நோ சொல்லக்கூடாது. அண்ட் அந்த இது பண்ணிவிட்டு எங்கெல்லாம் நான் தீனாவாக தெரியணுமோ அந்த இடத்துக்கான ஒரு ஒர்க் நான் பண்ணுவேன். ஓகே அந்த அது போகும்போது நம்ம தோணும் கோமாளி இதுன்னு சொல்லிட்டு அப்படி நம்ம பண்ணுறதுக்கு யோசனை. நான் தான் இப்போ அண்ணன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லும்போது ஒரு விஷயம் என்ன யோசனைன்னா, நம்ம வரும்போது ஒரு விஷயத்துக்காக ரொம்ப சின்சியராக உரைச்சிக்கிட்டு இருப்போம். நமக்கு அது கிடைச்சதுக்கப்புறம் என்னன்னா கொஞ்சம் லத்தாஜிக்காக ஆகிடுவோம். எப்படின்னா இதுதான் நமக்கு ரெகுலராக வருதே, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம ஏன் ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே சோர்ந்துட்டிங்கன்னா அவங்களுக்கான அடுத்த ஸ்டெப் கிடைக்காது. நீங்கள் ஆரம்பத்தில் எப்படி உழைச்சிங்களோ அதை தாண்டி அடுத்தடுத்து வேற மாதிரி உரைக்கணும். இப்போ எனக்கு கொக்கிக்குமார் கொடுத்தாங்கன்னா அந்த கொக்கிக்குமாரில் அவர் பேசின டைலாக்கே பேசுறதுக்கு அதான் ஆல்ரெடி வந்துருச்சு. நான் அதை பேசாமல் அதை ரீக்ரியேட் பண்ணுறதுல ஒரு இது இருக்குது. எனக்கு அந்த ஷோவில் நடக்கிற விஷயத்த கொக்கிக்குமார் பேசியிருந்தா எப்படி இருக்கும், அது தீனா பேசியிருந்தா எப்படி இருக்கும், அதுதான் நான் கிரியேட் பண்ணணும். அந்த விஷயத்தில் நான் இது பண்ணணும் அப்படின்னு தான் எக்ஸல் பண்ணணும். ஆமாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் ஃப்ரைடே நான் பார்க்கணும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இல்லை ஆக்சுவலாக அது இப்போ தம்பி சொன்னால, இப்போ எங்களெல்லாம் இந்த பக்கம் வில்லன்னு சொல்லுவேன். என்ன நம்ம அண்ணா இவரெல்லாம் பார்த்த வில்லன் தீனாவை எப்படி சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்? ஃபன்னு நல்ல ஜோவியெல்லாம் டைப் அப்படி. ஆனால் இந்த படத்தில் நீ அவனை டிசைனே பண்ண முடியாது தம்பியை, எந்த இதுவும் பாக்ஸ்குள்ள அடக்க முடியாது. சொன்னேன் நீ இப்போ என்ன மாதிரி பார்த்தா ஒரு வில்லன் சொல்லலாம், இல்லை ரொம்ப காமெடியாக சொல்லலாம். தீனா காமெடியாக பார்த்து ரொம்ப சீரியஸாக உட்காந்து எப்படி இருக்கும், பயம் வந்துடும். ஏன் இப்படி இந்த கதாபாத்திரம் அப்படி தான் இருக்கும். அந்த கதாபாத்திரம் இப்படி பண்ணுமா அப்படின்றத ரொம்ப அழகாக வேலை பார்த்துருக்கான். தம்பி மல்டி டாஸ்கர், அவன் எல்லாம் பண்ணுவான். அவனுக்கான இடம் வரதுக்காக தான் ஓடிட்டே இருக்கான். அது கரெக்டாக போய் ஃபிக்ஸாக உட்காருவான் ஒரு இடத்துல. உட்காரும்போது அவனை வியந்து பார்ப்போம். நம்மலாம் தீனா அவனை நடிச்சிருக்கேன், தீனா அவனை பேசியிருக்கேன் சொல்லுவேன். அது காலம் வந்துடும், ரொம்ப சீக்கிரம் வந்துடும். அது இந்த படத்துக்கு தீனி போட்டிருக்கும். இது ஓரளவுக்கு தீனி தான், இன்னும் நிறைய இருக்குது இது மாதிரி படம் சொல்ல. இந்த படத்தில் சொன்ன இந்த ஹீரோ இருக்கான தம்பி, அவன் மெனக்கட்ட மாதிரி யாரும் மெனக்கட முடியாது போல, அவ்வளோ மெனக்கட அந்த பிள்ளை. அவன் தான் ப்ரொடியூசரு, அவன் தான் இந்த படத்துக்கு முதுகெலும்பு. நிறைய வேலை பார்த்துருக்காங்க, எங்களை எல்லாரும் ஒன்று சேர்த்து எல்லாருக்கும் தேவையான விஷயத்தை பண்ணி அவ்வளோ பிரச்சனை தான் வெளியே காட்டவே மாட்டான். முகத்துக்கு இப்போ சந்தோஷம் வச்சுட்டு இருப்பான். இன்னைக்கு வெளியே பார்த்தா வச்சுங்க அப்படி தூத்துன்னு ஓடிட்டே இருக்கான். ஏன் அப்படின்னா இன்ட்ரூ யார் வந்திருக்கா, யாரை கூப்பிடுது, என்ன கூப்பிடுது, என்னை 3 நாளாக ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஒரு வாரமாக இந்த ஃப்ரைடே தான் மட்டும் குழந்தை படத்துக்கு போய் ப்ரொமோஷன் பண்ணியாகணும் அப்படின்னு அப்படி எப்படி பிடிச்சிட்டானுங்க. நீ காலையில் வர வச்சு எப்படி பிடிச்சி எப்படி வேலை பார்க்க, அதெல்லாம் சார் சொன்னேன். இந்த மெனக்கடல் இருக்குல்ல, உண்மையை மெனக்கடது என்னைக்கணும் எப்போதுமே இந்த உண்மை மெனக்கடல் தான் இந்த படத்துக்கு. அதனால இந்த படத்தை ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துட்டு வெளியே வர சொல்ல கண்டிப்பாக ஒன்று தோணும். பரவாயில்ல, எல்லாரும் சாமியாக பண்ணியிருக்கானுங்க, ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சின்ன புள்ள அந்த பிள்ளை வயசு இருக்கு 25 வயசு பிள்ளை. ஒரு 25 வயசு பிள்ளை எங்களெல்லாம் வச்சு ஹேண்டில் பண்ணிக்க எவ்வளோ பெரிய விஷயம். இந்த கதைக்கு ஒரு தளம் பிடிச்சி அதுக்காக வேலை பார்த்து இவ்வளோ மேலே கட்டி இத்தனை பேர் ஒன்றா சேர்த்து ஒரு 100 பேர் நடிச்சிருக்கும். அதில் 100 பேருக்கு வேலை வாங்க வச்சு அது எத்தனைக்கு 25 அது பண்ணதே இது பெரிய சிறப்பு. அதனால் எல்லாரும் தேட்டர் போய் இந்த படத்தை பார்க்கணும். ஒரு வாட்டி அதை பார்த்துருக்கேன். ஆமாம், ஏன்னா இந்த பிள்ளையோட வாழ்க்கை, இவன் பின்னாடி ஹீரோவாக இருக்கான்ல, அவனோட வாழ்க்கை கடன் வாங்கி இந்த படம் பண்ணான். ஏன்டா அப்படின்னா அவன் இலக்கு ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும், சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படின்னு வெறி மட்டும் தான் இருக்கும். அடுத்த படம் பண்ணது ரெடி ஆகிட்டான் போல. இப்பயே இந்த கடை கொடுத்துட்டு வேணாம், ஆனால் கொடுத்துருவேன், எப்படியா கொடுத்துருவேன், பண்ணிடுவேன். அடுத்தது வரலாம் என்ன பண்ணுவேன், எங்கேயாவது வாங்கி பண்ணிடுவேன்றான். அவனுக்கு என்ன சினிமா பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ இந்த சினிமாவில் பெரிய அன்பு, சினிமா எப்படி கை விட்டுருவானே, கண்டிப்பாக விடாது. அவன் சூப்பராக வந்துடுவான், இவனும் சூப்பராக வந்துடுவான், எல்லாரும் சூப்பர். அதுக்காகவே படம் பார்க்கணும். சிறப்பான நவம்பர் 28 படம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அரியையா வாழ்த்துக்கள், அடிக்கிறோம், ஜெயிக்கிறோம், பந்தயம் அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான். நேரத்துக்கு ரொம்ப நன்றி அண்ணா. வாழ்க பல்லாண்டு, வாழ்க தம்பி, சிறப்பு.
உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 connected.